ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்கு பார்த்திங்கன்னா கோதுமை வச்சு ஒரு போண்டா. இது பார்த்திங்கன்னா செம கிறிஸ்பாக இருக்கும். அதே மாதிரி குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கள், நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் கோதுமை மாவு 2 கப்பு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டுறேன். இப்போ 2வது கப்பு. இப்போ கோதுமை மாவு எடுத்த கப்லேயே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா. இப்போ இது முதல்ல நல்லா கலந்துடலாம். இப்போ கலந்தாச்சு. இதில் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சமாக. இப்போ இது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கலந்துடலாம். இப்போது தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கலந்தாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி மாவு நமக்கு எடுத்து இந்த மாதிரி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எப்படி பொரிக்கலாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம இந்த போண்டாவை எடுத்து போட்டுடலாம். இந்த போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, கோதுமை ஸ்மெல்லோட. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுடலாம். இப்போது திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பந்து பந்தாக சூப்பராக வருது போண்டா. வெறும் கடலை மாவோட இந்த மாதிரி நம்ம கோதுமை செய்யும் போது கொஞ்சம் இந்த ஃபைபர் நமக்கு போகுதுன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பராக நம்ம கோதுமை மாவு போண்டா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.